ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க கார்ல வந்துட்டுருப்பாங்க. வரும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு, அந்த அன்னைக்கு நடந்தத இப்போ வரைக்கும் என்னால மறக்க முடியல. அந்த ஒரு நாள் என் கண்ணுக்குள்ள பல நாள் வந்து 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 போயிட்டே இருக்கு. ஜஸ்ட் ஒன் கிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி அவங்க நினச்சிட்டே வருவாங்க. அதோட கார் சடன் பிரேக் ஆகவும் திரும்ப அவங்களோட சிந்தனைகள் கலைஞ்சிரும். ஒண்ணு இந்த டிரைவரா இருக்கிறது ஒரு லேடி தான் இருக்கும். அது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஃபேமிலியில உங்களை கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். நீங்க டிரைவர்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க, எல்லா விஷயத்தையும் தலையிட சொல்லும் போது உடனே அந்த லேடிக்கு அவ்வளோ கோவம் வரும். அது என்ன நினைச்சுக்கும், உடனே கோவமா காரை விட்டு கீழே இறங்கிட்டு அது உடனே இவ பம்கின் அதாவது என்ன சொல்றது, கிராமத்து சைட்லேருந்து வந்த மாதிரி ரொம்ப ஓவராக இது பண்ணிகிட்ருக்கா, இவளை போய் அந்த குடும்பத்தில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு இறங்கி போகுமா. இது ஹீரோயினுக்கு பொண்ணு வேறு இருப்பாங்க, அவர் 4-5 வயசில் பொண்ணு வேறு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, இவ இந்த ஆன்ட்டி, இந்த மாதிரி மோசமான ஆன்ட்டி எங்கள் அம்மாவை ஃபீல் பண்ண வச்சுட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கும். ஓடிட்டு வந்தது முன்னாடி இறங்கி போயிடுமோ. அப்போ ஹீரோயினோட பொண்ணுக்கு சரியான கோவமாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை இந்த மாதிரி செஞ்சதுனால இதை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினோட பொண்ணுக்கு ஒரு பவர் இருக்கும். அது என்னன்னா, அவங்க யாராவது அந்த பொண்ணு கோவப்பட்டுச்சு, ஏதாவது சொன்னுச்சுன்னா அது நடந்துரும். இப்போ அந்த லேடி வேற கோவமா அந்த மாதிரி பேசிட்டு போதா, உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், இது மேலே தலையிலேருந்து ஏதாவது காக்கா ஆகி போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி அந்த லேடி தலையில் அந்த மாதிரி காக்கா ஆகி போயிடவும், உடனே எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பேசுகிறேன்னா உனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லுமா. உடனே அந்த லேடிக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். எங்கேருந்து இவளை இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்று எடுத்து கூட்டு வந்திருக்க நீ அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாகவே ரொம்ப திமிராகவே கேட்கும். உடனே ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அது திட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, இங்கே பாரு, உனக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்னா யார் மேலேயும் அனாவசியமாக அதெல்லாம் நீ பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நான் அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஆனால் என் அம்மாவை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு இப்படி தான் நான் என் பவரை யூஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. ஹீரோனுக்கு அது பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த கார் ஓடிட்டு வந்துச்சு, அந்த லேடி என்ன பண்ணு, வேக வேகமாக போயிடும். இப்போ ஹீரோனோட அந்த ஃபேமிலி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லும் அப்படின்னா இன்னும் ஏன் இந்த ஃபேமிலியில் அவளை நீங்கள் வச்சிருக்கீங்க, அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுது. டிரைவர் வேலை பார்க்குதா இல்லை அந்த வீட்டில் ஒரு கேஸானு தெரியல, அது அவ்வளோ இதாக பேசும். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்களும் ஹீரோயினை விட அந்த லேடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவள் என்னென்ன பேசுகிறா தெரியுமா, அவர் குட்டி சாத்தானை கூட்டிகிட்டு வந்திருக்கா, அது இப்படி எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், இப்போ அங்கே இருக்கவங்களும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பாக இருக்கும். சரி, உன்னோட ட்ரெஸ்ஸில் என்னென்னு கேட்கும் போது எல்லாம் அது அந்த பிசாசு பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிடுவாங்க. அதோடு இப்போ ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு உள்ளே வருவாங்க. அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த குழந்தை யாரோடது, அதாவது கொஞ்சம் தப்பு தப்பா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஹீரோனுக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்களா. உடனே இந்த பொண்ணால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சாமே, ரொம்ப ஓவராக தான் இவ என்ன உன்னோட பொண்ணு தானா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, உடனே அங்கே ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணும், ஒரு ஸ்டிக்கு வச்சு ஊனி ஊனி நடப்பாங்கல்ல, அந்த அந்த ஸ்டிக் எடுத்துட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கே வருமா. உடனே ஹீரோயின் அதை பிடிச்சிருவாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த குச்சி உடஞ்சி போகணும், அந்த ஸ்டிக் உடஞ்சி போகணும்னு சொல்லும் போது அந்த ஸ்டிக் உடஞ்சே போயிடும். அப்போ இது என்ன நினைக்கும், இந்த பாட்டியும் சரி இந்த ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கு டிராகன் போனில் செஞ்சதா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள இந்த ஸ்டிக்கு எப்படி முட்டை ஓடு மாதிரி உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடும். இப்போ ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கான் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்றத பேசுகிறோம், நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி அங்கே பேசவும் ஹீரோயின் பதிலுக்கு பதில் எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி யார் நடந்துக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ தான் ஹீரோ வருவார். அந்த ஆளை பார்த்தோம் அப்படின்னா அவரை தான் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா வேணும்னே இப்போ ஹீரோ இருப்பாரா, என்னை ஏமாத்திட்டா, என்னை கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஹீரோ இப்போ கல்யாணம் பண்ணல, அந்த மாப்பிள்ளையா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் இப்போ கல்யாணம் பண்ண போறாரு. ஒன்று ஹீரோயினுக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்கும். ஏன்னா அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ போட்டிருக்க வாட்ச் அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு அவரை மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா அவங்க அவரோட ரொமான்ஸ் பண்ணும்போது அதே அவர் திங்ஸ் எல்லாம் அவர் போட்டிருந்த மாதிரி ஹீரோயின் நினைப்பாங்க. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ அப்படியே ஸ்லோவாக அங்கே நிற்பார். அதோடு சில விஷயங்கள்லாம் பாயிண்ட்டாக பேசுவார். இதை கேட்கும் போதே அந்த குட்டி பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிச்சிரும். உடனே அவங்க அம்மா கிட்ட, அது ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லணும்னா, இந்த ஹீரோ இருக்காரு, அந்த அங்கிள், இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவரை வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்கும். அவர் தெளிவாக ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாரா. இதை பார்த்த உடனே அவருக்கு மற்றவங்களுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆசைப்படும். ஆனால் இந்த மாதிரி ஹீரோயின் பேசி பேசி ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு
கோவமா இருக்கும். டக்குனு இப்ப அது என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, இந்த மாதிரி குட்டைய கலப்புற மாரி பேசும். அவ வந்து அவ என்னோட சிஸ்டர் முறையா தான் இருக்கும். ஹீரோயினுக்கும் இதுவும் வந்து அக்கா, தங்கச்சி முறை தான் இருக்கும். அதனால அவ வந்து பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா, ஹீரோயினும் அந்த பொண்ணு பேசுறது ஹீரோக்கு புடிச்சிருமோ? ஹீரோ வந்து எங்க அவள கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருவானோ? அப்டின்ற மாரி இத யோசிச்சுட்டு இடையில வந்து பேசும்போது, ஹீரோ என்ன கேட்பாரு, "நீ யாரு? நான் வந்து இந்த மாரி ஒரு மாஸ்டரா இருக்கும்போது, இந்த குடும்பத்தில நான் ஒரு மாஸ்டரா நான் இருக்கும்போது, என் முன்னாடி நான் உன்ன வந்து பேச சொன்னேனா? நீ எப்படி வந்து பேசலாம்?" அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்கவங்களுக்கே ஒரு மாரி பயமாயிடும். உடனே அந்த பொண்ண, "நீ எதுக்கா போய் இந்த வாய விடுற? இந்த பக்கம் வா" அப்படின்ற மாரி கூப்பிடவும், அது பின்னாடி வந்து நின்றும் அமைதியா. இந்த டைம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், திரும்ப திரும்ப ஹீரோவ பத்தி சொல்லிட்டே இருக்குமா, அப்ப ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்பாங்க, எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணுட்ட கேட்பாங்க, "உனக்கு வந்துட்டு இவர பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு?" கேட்கும்போது, "அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான், ரிச்சா இருக்கான், அவன் நல்லாவும் கூட" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு உன்ன வந்து புடிச்சிருக்கு. நீ வந்து ஹேண்ட்ஸமா இருக்க, ரிச்சா இருக்க" அப்படின்ற மாரி சொல்றா. "நீ என்ன பத்தி நினைக்கிற?" அப்படின்ற மாரி கேட்பாங்களா ஹீரோ கிட்டயே. அப்போ அவங்களுக்கெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் கோவம் வரும். "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவ ஒரு சாதாரண சின்ன பொண்ணு. அவ சொல்றத கேட்டுட்டு நீ வந்துட்டு என்ன என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்டயே பேசுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என் பொண்ணுக்கு புடிச்சிருக்கிறதுனால உங்கள கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் விருப்பம் தான்." அப்படின்ற மாரி சொல்வாங்க. அது வந்துட்டு அந்த மாரி அவங்க பேசும்போது பார்த்தா, இப்ப இருக்கவங்களுக்கெல்லாம் சுத்தமா கோவம் வரதான் செய்யும். இவளுக்கு எவ்வளோ தைரியம்! யாருமே வந்து ஹீரோ முன்னாடி பேசவே பயந்துட்டு இருக்கும்போது, இவ வந்து அவ இஷ்டத்துக்குலாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, யாரையும் கோவப்படுறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டாரு. அவர் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. அவள வந்துட்டு டைரக்ட்டாவே ஹீரோயின்ட்ட சொல்வாரு. "என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப கேட்டுருவாரு. உடனே எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். என்னது இது? அந்த மாப்பிள்ளையா வந்தாலும் அவனுக்கே ஒரு மாரி ஆயிடும். இவ என்ன இப்படி ஹீரோவையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறா? அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, எந்திரிச்சு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, அவரோட ரிங்க கழட்டி ஹீரோயினோட அந்த விரல் இருக்குல்ல, அந்த விரல்ல போட்டு விட்டுட்டு, அவர் வந்து இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அவருக்கே கொஞ்சம் கோவம் வந்துரும். உடனே ஹீரோயின் ஒரு பக்கம் திட்டலாம்னு ஆரம்பிக்கும்போது, ஹீரோ அப்படியே பார்ப்பாரு. அதனால எதுவுமே சொல்ல முடியாம போயிடுவாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகவும், என்னடா இது நம்ம ஒண்ணு நெனச்சோம், இங்க வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே ஹீரோயின் மேல கோவமா தான் இருக்கும். அங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருக்கல அந்த பொண்ணுக்கு சரியான கோவமா இருக்கும். உடனே அது என்ன பண்ணும், கைய தூக்கிட்டு அந்த குட்டி பொண்ண அடிக்க வருமோ, உடனே அந்த பொண்ணு இப்படி மொறச்சு தான் பார்க்கும். அதோட அந்த கைய தூக்குன கைய அதால இறக்கவே முடியாது. உடனே அதுகளுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு ஏதோ பவர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, தேவையில்லாம இந்த விஷயத்த தலையிடாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொண்ண கூட்டிட்டு போயிடுவாங்களா. இப்ப எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அதாவது பிரதர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி இருப்பாரு. அவர் ஒரு வீட்டுக்கு கூட்டு வருவாரு. அந்த வீட்ல ஏன்னா இப்ப ஹீரோயின் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்றதுக்காக வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன மேஜிக்லாம் தெரியுது. ஸோ அவங்க தூக்கி அதை சூப்பர் ஹீரோ மாரி வீசும்போது, அந்த குட்டி பொண்ணு மம்மி வந்து சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ 2 பேருமே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. மறுநாள் அங்கிருந்து அவர் அந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் அங்கிருந்து கிளம்பும்போது, இந்த ஹீரோயினோட சிஸ்டரா ஒண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோயின பத்தின சில விஷயங்கள்லாம் கேட்க வரும். உடனே இவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட்டா இருந்து, ஹீரோயின பத்தி அந்த அளவுக்கு விஷயங்கள சொல்ல மாட்டாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்ப ஏதாவது கேதர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும். அது அதுக்கு முடியாது. உடனே இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாரு, "இவ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. நீ உன்னோட கல்யாணத்துல வந்து அவளுக்கு விருப்பம் இல்ல. அவ நெறைய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்ன உடனே, நீ எத பத்தியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. வெளிய போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, ஹீரோவோட கார் இருக்குல்ல, அது அந்த பக்கமா கிராஸ் ஆகும். இப்ப ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணையும் பார்த்த உடனே அவர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன்னா ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த 2 நாள்ல வந்துட்டு எனக்கு வந்து நான் முடிவு மாத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் கடைசி வரைக்கும் ஓகேவா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்வாங்களா. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின புடிச்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணையும் பார்த்த உடனே கார நிப்பாட்டிட்டு இறங்கி வருவாரு. வரும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி புடிச்சிருக்கும். உடனே வந்துட்டு டாடுன்னு கூப்பிட்டோனே அவரும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தகுந்த மாரி பேசுவாரா. ஹீரோயினுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உடனே வந்துட்டு என்ன சொல்வாங்க, "இப்பவே எதுக்காக அவன வந்து டாட் நீ கூப்பிடுற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தூக்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது போற வழியிலேயே அவங்க ஹீரோனுக்கு தெரியாம ஹீரோவ பார்த்து டாட்டா காட்டிட்டே போயிட்டே இருக்கும். உடனே இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா வந்து, அந்த குட்டி பொண்ணு ஹீரோவ டாட் அப்படின்னு கூப்பிடுது. ஆனா அந்த யங் மாஸ்டருக்கு வந்து கோவம் வரல. அவர் எப்படி அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. பார்த்தோன்னா அந்த குட்டி குழந்தை இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்க்க தான் போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஸ்கூலா இருக்கும். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல ஏன்னா அந்த குழந்தைட்ட வந்து சொல்வாங்க, "இனிமே நீ ஸ்கூல் போகணும்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நான் வீட்லயே இருந்துக்கிறேம்மா, எனக்கு நீயே எல்லாம் சொல்லிக் கொடு" அப்படின்ற மாரி சொல்லும். ஸ்கூல் போறது நல்லது அப்படின்ற மாரி ஹீரோயின் புரிய வைக்கணும்ல, அத புரிய வச்சுட்டு இருப்பாங்க. அங்க போனா செக்யூரிட்டின்னு உள்ள கூட விடமாட்டாரு. அந்த செக்யூரிட்டி ரொம்ப திமிரா பேசுவாரு. அப்ப இங்க வந்து அவருக்கு இது என்ன வேலை? அவரோட வேலைய மட்டும் அவர் பார்க்கலாம். அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "நீ வந்துட்டு நார்மலா வந்திருக்காங்க. ஆனா நடந்து தானே ஹீரோயின் வராங்க. ஸோ இங்க வரவங்கலாம் பெரிய இடத்து ஆளுங்களா தான் இருப்பாங்க. அவங்கலாம் கார்ல வருவாங்க. நீ உன் பொண்ண கூட்டிட்டு நடந்து வந்திருக்க. இந்த ஸ்கூலுக்கு மாசம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு தெரியுமா? அதோட சேலரிய விட அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு" சொல்லிட்டு ரொம்பவே இதா பேசுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப டக்குன்னு ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சு குடுத்தாங்கன்னா, அவங்க நினைக்கிறத விட நல்ல அமௌண்ட்டே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சுருவாரு. அப்ப "இன்னும் உன்கிட்ட பணமே வரல. அதுக்குள்ள நீ இந்த மாரிலாம் வந்துட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. இதுக்கிடையில அங்க ஒரு பெரிய கார் வந்து நிக்கும். அந்த கார்ல இருந்து ஹீரோயினோட அந்த சிஸ்டர் இருக்குல்ல, அது இறங்கி வருமா. உடனே இவர் வந்துட்டு அதுகிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசுறது, அதுக்கு ரொம்ப அதுகிட்ட குழந்தையே
வேலையே இல்ல. அதுக்கு போய் ரொம்ப ஏன்னா கார்ல வந்திருக்காங்க, பெரிய இடத்து ஆளுங்க. ஸோ ரொம்ப மதிக்கிறது கொள்றதும் அதே மாரியே இருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோ அந்த கார்ல வந்தார்ல, அவர் நின்னு பார்த்துட்டே இருப்பாரா, பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீடியோ கால பண்ணி பேசுவாரு. அந்த செக்யூரிட்டி பேசும்போது செக்யூரிட்டி பயந்தே போயிடுவாரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் சாரோட ரெக்கமெண்டேஷனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப ஹீரோயின் கிட்ட மரியாதையா பேசுவாரு. ஹீரோயினுக்கு இப்ப என்ன நடக்குதுன்றது ஒண்ணும் தெரியாது. டக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. விசாரிக்க தானே வந்தாங்க. ஸோ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. எனக்கு வந்து தெரிய வரும் ஹீரோவா தான் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் இன்னும் ஹீரோ மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ டக்குன்னு என்ன பண்றாங்க, இருக்கிற மேக்கப்ல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா அவ்வளோ பவுடர் பார்த்தாலே அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியற அளவுக்கு அவ்வளோ பவுடரை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை நல்லா வாய் நிறைய பூசிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இவங்க போடுற மேக்கப் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். எதுக்குமா இந்த மாதிரி செய்யற, இப்போ வந்து அங்கிள் வந்து உன்னை பார்த்தாருன்னா, டேட் உன்னை பார்த்தாருன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பளிச்சுன்னு தெரியும். இவங்க எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டிருக்கிறது இன்னும் ரொம்ப ஓவராகவே தெரியும். ஸோ ஹீரோயின் வேகமாக அங்கே வருவாங்களா. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்துருவாரு. பார்த்தவர் வந்து என்ன பண்ணுவார், இப்போ பொண்ணோட தான் அங்கே வராங்க. வரும்போது என்னது இது மேடம் மாதிரி இருக்கு, சார் கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மேடம் மாதிரி இருக்கு, ஆனால் மேக்கப் எல்லாம் போட்டு அடையாளமே தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஹீரோ கிட்ட வந்து சொல்வார், இந்த மாதிரி மேடம் வந்திருக்காங்கன்னு உள்ள வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. இப்போ ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு இப்போ ரூம்குள்ளே வருவாங்க. வரும்போது ஹீரோ பார்த்த உடனே பார்ப்பாரு, கண்ணில் ஏகப்பட்ட மேக்கப் மூஞ்சில வாயிலன்னு இருக்கும். உடனே அவருக்கு நல்லா புரிஞ்சிடும். உடனே இவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் கொடுத்த ரிங்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் அதை ஹீரோ கொடுத்தாருல அந்த அந்த ரிங்கை அவங்ககிட்ட திரும்ப கழட்டி கொடுத்துட்டு அந்த மேக்கப் மூஞ்சியோட கிட்ட கிட்ட வந்து பேசுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல அதை கூப்பிட்டு பேசுவார். இந்த மாதிரி வந்துட்டு நீ சாப்பிட்டியா, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு ஃபிஷ்ஷு வந்து உனக்கு டின்னர் வந்து சூப்பரான டின்னர் வந்து அங்கிள் ரெடி பண்ணுறேன், நீ போய் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுத்து அனுப்புவார். அவங்க போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு சில விஷயத்துக்கு விளக்கம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோ வந்து கேட்பாங்க, எதுக்காக வந்து என்ன கல்யாணம் பண்ண வந்து சம்மதிச்ச, எல்லாரும் வந்து உன் ஃபேமிலியில் அப்படி சொல்கிறாங்க, என் ஃபேமிலி அப்படி சொல்லும்போது எதுக்காக நீ என்ன சம்மதிச்சது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை வலுக்க டைமாக கூட்டு போய் ரெஸ்ட் ரூமில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து அவர் கிஸ் பண்ணியே தொடச்சி விட்ருவார். அந்த மாதிரி வந்து அவங்க மேக்கப்பை கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை என்னோடதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஏன்னா எனக்கு என்ன பார்க்கும்போது அந்த குழந்தை என்னோட தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எதை வச்சு நீ சொல்கிற, அப்படியே உன் குழந்தையா இருந்தால் கூட என்னால் வந்துட்டு இப்போ உன்னை நம்பி அந்த மாதிரி பண்ண முடியாது, என் குழந்தை என் கிட்ட தான் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்ப ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டு வந்து அவரோட சேர்ல உட்கார வச்சு திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அதோட இந்த குட்டி குழந்தை வந்துருமா. இப்போ ஹீரோனுக்கு மேக்கப்லாம் கரெக்டாக ஆகிடும். பார்த்தோன்னா மம்மி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, டேடி உங்களை அழகாக ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கோம். இங்கே கழட்டி கொடுத்துட்டாங்களே. இப்போ ஹீரோ வந்து கிஸ் பண்ணி சமாதானப்படுத்திட்டாரு. இப்போ ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்ப அந்த ரிங்கை வந்து விரலில் போட்டு விடுவார். அவங்களுக்கு அது லூஸாக இருக்கும். திரும்ப அந்த ரிங் வந்து கரண்ட் வந்துடும். உன்னை ஹீரோ என்ன அவங்க ஹீரோயின் வந்து வேற ஒரு நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஃபிங்கரில் மாற்றி போடுவாங்க. ஹீரோ பார்த்தோன்னு என்ன நினைப்பாரு, அந்த ரிங்கை வந்து திரும்ப அவர் வாங்கி ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அந்த கயிறில் கட்டி அவங்க கழுத்தில் வந்து போட்டு விட்டுருவாரு. அதோட ஹீரோயினுக்கு இதெல்லாம் வந்து அவர் செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சி போயிடும். குசரி என்னோட பாட்டி குசரி நிச்சயமாக உன்னை பிடிக்கும் நான் நம்புறேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்டு பேசிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை கூப்பிடுவார். உடனே அந்த ஹீரோ கிட்ட போய் ரொம்ப மிங்கிள் ஆகிடும். இப்போ ஹீரோன்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க, அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் யார்ட்டையும் போக மாட்டா, ஆனால் ஹீரோ கிட்ட போகிறா பேசுகிறா அப்படின்னும் போது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக இந்த பொண்ணு இருக்குல்ல, எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சு ஹீரோவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனால் வாசலே ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, என்னென்னா நாய்கள் எல்லாம் உள்ளே விடாதீங்க அப்படின்ற மாதிரி வைக்கவும் அந்த லேடிக்கு சரியான கோவமாக வந்துடும். உடனே அதை கேட்கும், இந்த மாதிரி போர்டில் யார் வச்சதுன்னா இந்த மாதிரி மேடம் தான், இந்த மாதிரிலாம் அனாவசியமாக யார் வரவங்களே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்திருக்கேன்றதை சொன்னியா, நான் போய் அவங்கள பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு உள்ளே வந்துடும். சரியான கோவமாக இருக்குது, இது எதுக்கு இப்போ நம்மளை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அதோட சும்மா இல்லாமல் அது என்ன பண்ண, ஹீரோவை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்காகவே வந்திருக்குமோ. உடனே அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டபடி பச்சையாக அவங்க வாயெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும், அதனால அப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே இதுக்கே ஒரு மாதிரி உடனே யார் உள்ளே வர சொல்றது, வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டவும், ஏடா இதை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி ஹீரோவை கல்யாணம் பண்ணலன்னு நினச்சா இது நம்மளை பார்த்தாலே கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணு 3 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கும் போது அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து ஹீரோ கூட அன்றைக்கி ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். உடனே ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோட தாத்தா வந்து கொஞ்சம் கோவப்படுவார், நீ எப்படி வந்து எல்லாரும் வேணான்னு சொல்லும்போது எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்து நீ சம்மதிச்ச, உனக்கே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து என்ன சொல்வார், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ தாத்தாக்கும் பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா கொஞ்சம் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்கல்ல, ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த மாப்பிள்ளையை ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் வந்துட்டு இல்லாத ட்ராமாலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோனை தப்பாக சொல்லிட்டே இருப்பார். அங்கே உள்ளவங்களும் ஹீரோயின் மேலே ரொம்ப கோவமாகவே இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு வந்து என்னென்னா, ஹீரோ நல்லா பேசுகிறாரு பழகுறாரு, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். உடனே அவங்களுக்கு டை வாங்க தான் போவாங்க. அது வாங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர்
அவர் வந்து அந்த கடைக்கு வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல அதுவும் வந்துரும். உடனே வந்து நான் தான் ஹீரோக்கு இத வாங்கணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டு அது ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும். உடனே வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். அவங்கள அசிங்கப்படுத்துற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ அங்க வந்துருவாரு. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. வருவாங்க. ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது சொந்த அம்மா. அவங்களுக்கு வந்து ஹீரோயின ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப அவங்க பிரதர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு வந்து ஹீரோயின பத்தி அவங்க 2 பேரும் மட்டும் ஹீரோயின் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹீரோயின ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஹீரோ எங்க போனாலும் ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின இப்ப திட்டிட்டு அந்த வீட்ல வேலை பார்க்குறவங்க திட்டினாங்களா, அவங்கலாம் வந்துட்டு ஏதாவது பண்ணா கூட ஹீரோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறதுனால, இப்ப அவங்களால யாராலையும் எதுவும் பேச முடியாம இருக்கும். அது ரொம்பவே கடுப்பா இருக்கும். என்னடா இது இவ வந்து இப்படி பண்றா, அப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல சரியான கோவமா இருக்கும். எதுவுமே தன்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல வேலை பார்க்குற லேடிக்கு அவ்வளோ திமிரா அது ஒரு பக்கம் ஹீரோயின் ரொம்பவே இது பண்ணிட்டே இருக்கும். இப்ப எதுவுமே சொல்ல முடியலையா, அப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ சப்போர்ட் பண்றது இந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்கு. உடனே அந்த குட்டி பொண்ணு அப்பா கிட்ட என்ன சொல்லும்னா, ஹீரோ கிட்ட என்ன சொல்லும், நீ எதுவும் கவலைப்படாத, அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு உன்னை பிடிக்காத மாதிரி இருந்தாலும் அவளுக்கு சீக்கிரமாவே அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும், ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும். சரியில்லாம இருக்கும். அப்ப ஹீரோ வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவங்க தாத்தா இருக்கார்ல, அப்ப அந்த குட்டி பொண்ணையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். உடனே இந்த குட்டி பொண்ணை கூட்டு வர சொல்லுவாரு. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வருவாங்களா. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும். ஹீரோயின் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி அந்த மாப்பிள்ளைய ஒருத்தர் இருந்தாலும் அவர் வந்துட்டு இல்லாத ட்ராமாலாம் பண்ணுவாரு. எப்படியாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது பிடிச்சலாம் கிடையாது, அவங்கள பழி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் அந்த ஃபேமிலியோட சேர்ந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் என்னென்னமோ ட்ராமா போட்டு பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வர்ற டைம்ல இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றதும் மிரட்டுறதும் அந்த மாதிரி இருப்பாரு. ஹீரோயினுக்கு தான் பவர் இருக்குல்ல, உடனே அவரை தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதோட திரும்ப திரும்ப அந்த ஃபேமிலியிலேருந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு இப்போ ஹீரோவோட அப்பா அம்மா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. 2 பேருமே இப்போ இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டு ஹீரோக்கு உண்மையில இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன எதுவும் விசாரிக்கும் போது தான் ஹீரோ என்ன சொல்வாரு, இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு அவ கூட ஸ்டே பண்ணது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவ தான் அந்த பொண்ணு, ஸோ இது என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ அந்த குடும்பத்துக்கு ஹீரோட குடும்பத்துக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ மற்றவங்கலாம் என்னதான் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ஹீரோவுக்கு ஆசைப்படுறாரு. அந்த குழந்தையும் ஹீரோயினையும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் சம்மதிச்சு மேரேஜ் பண்ணுவாங்க. அதோட நிறைய பிரச்சனைக்கு நடுவில் இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.